இந்த காஞ்சிமா நகரத்திலிருந்து அம்மையார் அவர்களை வருக வருக என வரவேற்று, இன்றைய நிகழ்வு 54வது அமர்வானது சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கு 285வது நிகழ்வாக நிகழ்கிறது. இந்த நிகழ்வை நாம் திருக்குறளை கொண்டு தொடங்குகிறோம். ரொம்ப அற்புதமான திருக்குறள். அருள் கருதி அன்புடையராதல். ரொம்ப அற்புதமா சொல்றார். அருள் கருதி அன்புடையராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண் இல். என்னமா சொல்றாரு பாருங்க. பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண் இல் அருள் கருதி அன்புடையராதல். இப்படி நம்ம கொஞ்சம் மாத்தி படிச்சோம்னா சரியான பொருளை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அருளை கொண்டு நான் அன்புடையவனாக நடந்து கொள்வேன் என்று கூறுபவர்கள் மனசுக்குள்ள பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண். ரொம்ப அழகாக சொல்றாங்க. பிறர் பொருளை திருடி கொள்ளும் தீய நோக்கத்தோடு மற்றவர் மறதியால் ஏமாந்திருக்கும் நேரத்திற்காக காத்திருப்பவர் அன்பு கொண்ட உள்ளத்துடன் நல்வழியில் நடக்க எண்ணுவது இயலாத ஒன்று அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இந்த திருக்குறள் நமக்கு பொருளை தருகிறது. அருள் கருதி அன்புடையராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண் இல் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான செய்தியை கொடுக்கிறது. இந்த திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி உற்று இந்த அவையை அம்மையார் அவர்களிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, தொடரலாம். சரிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி. தமிழ் அன்னையின் தாழ் பணிந்து வணங்குகின்றேன். தேவர் பெருமானை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். சென்னை தன் செந்தமிழ் மன்றத்தில் குழுமியுள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் கைகூப்பி வணங்குகின்றேன். தமிழ் அன்னையின் செல்ல குழுவியாம் தீபக சிந்தாமணியை அரங்கில் ஏற்றி அழகு பார்க்கும் என் அன்பு சொந்தங்களே, இப்பொழுது 1276 தொடங்கி இப்போது உங்கள் அனுமதியுடன் தொடங்குகின்றேன். டாக்டர் புஷ்பா கிறிஸ்டி அவர்கள் நன்றாக உரையாற்றினார்கள். சகோதரிக்கு மிக்க நன்றி. இதற்கு ஒரு முன்னோட்டம். கட்டியங்காரனால் கைது செய்யப்பட்ட ஜீவகன் அவன் மனத்தில் நினைத்த மாத்திரத்திலேயே சுதஞ்சனன் வந்து நெஞ்சோடு அணைத்து சென்று தேவர்களுக்கும் எடுத்து சென்றாதையும், அங்கு சில காலம் தங்கி பின் பூவுலகம் திரும்பியதும் அறிந்தோம். மற்றும் சுதஞ்சனன் கூறிய வழித்தடத்தில் வந்து கொண்டிருந்த ஜீவகன் தற்போது சந்திராபம் நகரடைந்ததும் லோகபாலுடன் நட்பு ஏற்பட்டதும் அதுபோது பதுமையை பாம்பு தீண்டியதும் அறிந்தோம். பலர் விஷம் முறிக்கும் மருந்துகளிட்டும் மந்திரம் ஓதியும் கண் திறக்காத பதுமையை கண்டு மக்கள் பலவாறு அழுது புலம்புவதையும் இதுவரை பார்த்தோம். இப்போது பதுமையின் நிலை என்ன, மக்களின் நிலை என்ன என்பதை இனிவரும் பாடல்களில் பார்ப்போம். வாருங்கள் பெருமக்களே. நாடும் பல குதிரைகளும் தேரும் பெரும் பொருளோடு தன் மகளையும் பரிசு பொருளாக முரசு அறிவித்த அரசன் அறிவிப்பால் மக்கள் பலர் வந்தனர். அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கு சென்று நாம் பார்ப்போம். மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். முதல் பாடல் மூலம் அதை பார்க்கலாம். மண்டலி பற்றிதென்பார் ராசமா நாகமென்பார் கொண்டது நாகமென்பார் குறைவழி பித்தொடையீர் பிண்டித்து பெருகிற்றென்பார் பெருநவை அறுக்கும் விஞ்சை எந்தவ பலவும் செய்தாம்
என்று கேளாதி என்பார். எப்படி பாருங்க சொல்லியிருக்காங்க. கூடியிருந்த மக்கள் பதுமையை கடித்தது என்னவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்களாம். சீத மண்டலி பாம்பா இருக்குமோ, இல்ல ராசமா நாகமா இருக்குமோ, இல்ல நாகப்பாம்பாக இருக்குமோ என்று பேசுகிறார்களாம். அதுதான் மண்டலி மட்டிதென்பார், ராசமா நாகம் என்பார், கொண்டது நாகம் என்பார். இந்த மாதிரி இந்த பாம்பா இருக்குமோ அந்த பாம்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களாம். குறைவழி பித்துடையீர் பிண்டித்து பெருகிற்றென்பார். சில பேர் சொல்றாங்களாம், ஒருவேளை வாதமும் பித்தமும் சிலோத்துவத்தை விட அதிகமாக கூடி இருக்குமோ என்றெல்லாம் பேசுகிறார்களாம். ஒரு சிலரோ பெருநவை எருக்கும் விஞ்சை எந்த பலவும் செய்தாம் ஏன்று கேளாதிதென்பார். எப்படி? தவம் செய்வது போல எண்ணற்ற மந்திரங்கள் பல ஓதியும் ஒரு பலனும் இல்லையே என்று வருந்தினராம். இப்பொழுது 1277வது பாடல். சிறை ஐந்தும் விடுதுமென்பார், தீட்டு துஞ்சிருங்கி என்பார், குறைபுணல் இடுதுமென்பார், கொத்துழல் அறுத்தமென்பார், இறையென வந்த கவ்வி என்புறக் கடித்ததென்பார், உரையின் மின் உதிரம் நீங்கி துயலல் நங்கை என்பார். எப்படி பாருங்க, சிறையைந்தும் விடுதுமென்பார், அதாவது நாடிகள் ஐந்தும் ஆராய்வோம் என்றனர். நாடி இருக்குதா விட்டுட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்ற மாதிரி நாடி துடிக்குதா இல்லையான்னு ஆராய சொல்றாங்களாம். நாம் நாடிகள் மூன்றும் என்று கூறுவோம். நம்மளுக்கு பொதுவா 3 நாடிகள் தான் தெரியும். இங்க 5 நாடிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பார்த்தா அதுல முதல்ல வாத பித்த திலோத்தும, அதோடு பூத நாடி குறுநாடி என்று 2 நாடிகளும் இருக்கு. மொத்தம் இதுல 5 நாடிகள் சொல்லியிருக்காங்க. உயிர் இந்த நாடி சிறையில் நன்றாக இருக்கின்றனவா இயங்குகின்றனவா என்று பார்க்க வேண்டும் என்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்தாங்களே அங்க ஆளுக்கு ஒரு இது சொல்லுவாங்க இல்லைங்களா, கருத்தை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. தீற்று துஞ்சிருங்கி என்பார். சிலர் என்ன சொல்றாங்களா, சிறுங்கி மருந்தை பூசி பார்க்கலாமா, அதுல கொஞ்சம் சரியாகுதா பார்க்கலாமா அப்படின்னு சொல்றாங்களாம். இறையென வருத்த கவி என்புற கடித்ததென்பார். இந்த பாழப்போன பாம்பு எப்படி கடிச்சிருக்கு பாரு, அவ கைய ஏதோ இறைன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி எலும்பு வரைக்கும் அழுத்தி கடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்களாம். உரையின் மீன் உதிரம் நீங்கிற்று உயல நங்கை என்பார். சிலர் போய் சொல்றாங்களாம், பேசாதீங்க, அவ பிழைப்பாலா தெரியல, அவளோட உடம்ப பாருங்க எப்படி வெளுத்து போயிருக்கு, ரத்தம் இல்லாத மாதிரி வெளுத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்களாம். இந்த மாதிரி ஒரு குழப்ப சூழ்நிலை நிலவுகிறது என்றால இப்படித்தானே பலரும் பல கருத்துக்களை கூறுவார்கள் இல்லையா, அதுபோல் இங்கும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன நிகழ்கிறது என்று அடுத்த பாடலில் பார்ப்போம். 1278வது பாடல். கையுடு கண்டங்கோப்பார் கனை சுடர் உறுப்பின் வைப்பார், தெய்வதம் பரவி எல்லா திசை தொறும் தொழுது நிற்பார், உய்வகையின்றி இன்னே உலகுடன் கவிழும் என்பார், மையலங்கோயில் மாக்கள் மடை திறந்திட்டதொத்தார். எப்படி? கையோடு கண்டங்கோப்பார் கனைச்சுடர் உறுப்பின் வைப்பார். கையிலும் கழுத்திலும் இந்த நச்சுமுறி வேற கட்டுறாங்களாம். நச்சுமுறி வேர்னா இந்த இவங்க எல்லாம் வச்சிருப்பாங்க, பழக்குடியினர்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க கையிலே எப்பயும் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எப்பதான் விஷம் என்ன கடிச்சதுன்னா உடனே அதை சாப்பிட்டுடுவாங்க. அந்த மாதிரி வேரெல்லாம் அவங்க கையிலேயே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த வேர்களை கையிலயும் கழுத்துலயும் கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களாம். சில பேர் அவளை படுத்திருக்கா இல்லைங்களா, அவ மேல விளக்குகளை ஏத்தி வச்சு சாமி கும்பிடுறாங்களாம். தெய்வம் பரவி எல்லா திசை தொழுது நிற்பார். தெய்வம் எல்லா திசையிலும் தானே இருக்கு, அதனால விளக்கு ஏற்றி வச்சுட்டு எல்லா திசையை நோக்கி தொழுறாங்களாம். உய்வகை இன்றி இன்னே உலகுடன் கவிடம் என்பார். அப்புறம் இவள் விடம் நீங்கி எழவில்லை என்றால், இவ விஷம் நீங்கி எழலைன்னா
நம்ம அரசன் இறந்து படுவானே, அவன் இருந்துட்டா நம்ம நாடு என்ன ஆகும், நம்மளோட உலகமே அவன்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரவாரம் செஞ்சு எல்லாம் புலம்பி அழறாங்களாம். மையலங்கோயில் மாக்கள் மடை திறந்தெட்ட தொத்தார். அதாவது அந்த பயத்திலேயே அவங்க என்ன பண்றாங்களா, மதி மயங்கிய நிலையில இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து மாக்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அவர்கள் அழுத கண்ணீர் மடை திறந்த வெள்ளம் போல் தெருக்களில் பாய்கிறதாம். எப்படி பாருங்க, அவ்வளவு மக்கள் அந்த ராஜா மேலயும் அந்த ராஜாமோட மகள் மேலயும் அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க. அதனால அவங்க அப்படி அழறாங்களாம். அடுத்த பாடல் 1279. வெந்தெரி செம்போர் பூவும் விலங்கு பொன்னூலும் பெற்றார், மந்திரமறையும் வல்லார் 7000 மறுவில் வாய்மை, அந்திரத்தருவை வைப்பார் அந்தனர் அங்கை கொட்டி, பைந்தொடிப்பாவையின்னே படரொழிந்தெழுக என்பார். இங்க பாருங்க, எல்லாருமே இப்போ ஒரு இக்கட்டான நேரத்துல அந்த அரசனுக்கு உதவுவதற்கு எல்லாருமே வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த நாட்டுல இருக்க அந்தணர்கள்லாம் வராங்களாம். அவருங்க அணிந்திருந்த பூவும் பூணூலும் எப்படி இருந்ததுன்னா, வெந்திரி செம்பொர் பூவும் விலங்கு பொன்னூலும் பெற்றார். எப்படி இருக்கான், செம்பொன்னாலான பூவும் பொன்னிறத்துல பூநூலும் அணிந்திருந்தாங்களாம் அவங்க. அப்படி வந்தவங்க என்ன பண்றாங்க, மந்திரமறையும் வல்லார் 7000 மறுவில் வாய்மை. அதாவது 7000 பேர் வந்தாங்களாம். 2 பேர்ல 10 பேர்ல 100 பேர்ல 7000 பேர் வந்தாங்களாம். 7000 பேர் அதாவது குற்றமில்லாத வாய்மையான மந்திரத்திலும் மறையிலும் வல்லவரான அந்தனர் மந்திரத்தாங்களாம். அவங்க என்ன அவங்களுக்கு அவங்களாம் எப்படிப்பட்டவங்களாம், அந்திரத்தருவை வைப்பார் அந்தனர் அங்கை கொட்டி. அவங்களாம் அந்தரத்துல ஒரு ஆடைய நிறுத்துவாங்களாம் மந்திரம் சொல்லி. அங்கேயே அந்த மந்திரம் சொல்லி நில்லுன்னா அந்த ஆடை அங்கேயே நிக்குமா. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா. அப்பேற்பட்டவங்க எல்லாம் இவளை பார்த்துட்டு பதுமையை பார்த்துட்டு மந்திரம் சொல்லி சொல்றாங்களாம், பைந்தொடி பாவை இன்னே படந்தொடி தெழுக என்பார். அவங்க மந்திரம் ஓதி, பைங்குடியே விஷ நீங்கி இப்பவே எழுந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். எப்படி ஒரு நாட்டுக்கு ஒரு அரசனுக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவரவர்கள் தங்களால் ஆன பங்களிப்பை தந்து பதுமையை காப்பாற்ற முயற்சி செய்கிறாங்க. என்ன ஆகுதுன்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம். 1280வது பாடல். பாம்பெழ பாம்பு கொண்டார் பகவர்க்கும் அரிது தீர்த்தல், தேம்பிழி கோதைக்கென்று பிறந்த நாள் தெளிமின் என்று, காம்பழி பிச்சமாக கனி எடுத்துரைப்ப கல்லேன், தூம்பழி குளத்திற்கண்ணீர் துகள் நிலத்திரிந்ததென்றே. எப்படி பாருங்க, பாம்பெழ பாம்பும் கொண்டார் பகவர்க்கும் அரிது தீர்த்தல். அதாவது ராகுன்ற அந்த பாம்பு ஞாயிறை மறைக்கிற காலம், அதான் கிரகண காலம் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ ஒருவரை பாம்பு தீண்டினா அவரை பிழைக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேம்பிழி கோதைக்கின்று பிறந்த நாள் தெளிமின் என்று, இதெல்லாம் இப்போ யார் சொல்றான்னா, அங்க ஒரு நிமித்தகம் இருக்கான். அந்த நிமித்தகம் இதெல்லாம் சொல்லிட்டு வரார். பதுமைக்கு என்ற பிறந்த நாளும் இல்லையே, இப்போது கூட இப்ப நம்ம சொல்றோம். இப்போ நம்ம இந்த முகூர்த்த நாள் குறிக்கும் போது ஒரு கிரக பிரசவம் வச்சா கூட அந்த ஹவுஸ் ஓனரோட அந்த நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரத்துல வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி முகூர்த்தம் கல்யாண முகூர்த்தம் கூட அந்த பெண்ணோட பிள்ளையோட அந்த நட்சத்திரத்துல பிறந்த நட்சத்திரத்துல வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அதனால பலன் கொஞ்சம் நலம் பயக்காது போல இருக்கு ஏனோ அன்று. அதனால அத கேக்குறான் நிமித்துக்கான், அதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். மேலும் கிரகண காலத்திலும் இவள் பிறக்கவில்லையே, அப்ப இருந்தாலும் அந்த அதாவது ஒளியை மறைக்கும் அந்நாளில், அது பிச்சமான நாள் சொல்லுவாங்க இல்லைங்களா. சரி, அப்படியே அன்னைக்கும் இவ பிறக்கலையே, இவளுக்கு ஞாயிறின் பலம் உண்டு, ஆனா ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிமித்துக்கான யோசிக்கிறான். அவன் சொல்றான் ஜோதிடர்கிட்ட, இவளின் ஜாதகத்தில் கோளின் நிலைமைகளை பாருங்கள் என்று நிமித்தகன் கூறுகிறான்.
நாம் கூட நம்ம இப்ப இயல்பான வாழ்க்கையில நாம் கூட என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு துன்பம் வந்துட்டா அதை நீக்கிறதுக்கு ஒண்ணும் இறைவனை நாடுவோம், இல்லைன்னா அடுத்தது வந்து ஜோதிடரை போய் அன்னைக்கு என்ன ஆச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறீங்களா. அதே மாதிரி அங்க வந்து யோசிக்கிறாங்க. தூம்பழி குலத்தின் கண்ணீர் துகள் நில திகழ்ந்ததன்றே. நிமித்திகன் இப்படி கூறுறத கேட்டுட்டு அங்க இருக்கிற மக்கள்லாம் மனமுடைந்து அழறாங்களாம். ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் அங்க வந்து அழறாங்களாம். அவங்க ஏற்கனவே புலம்பி பயத்துல அழுதுட்டு இருந்தாங்க. இப்ப நிமித்திகன் இதெல்லாம் அவங்க சொல்றத வச்சு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடுது, அழறாங்க. சரி, நிலைமை எப்படி ஆகுது அடுத்த பாட்டுல பார்க்கலாம் நம்ம. 1281. நங்கைக்கின் றிரத்தலில்லை நரபதி நீயும் கேண்மோ, பொங்கலர் கோங்கின் நெற்றி கூமிகிழ் முகட்டினங்கண், தங்குதே நரவையாழீர் ஞானிருந்தாந்தை பாடும், இங்கு நம் இடரை தீர்ப்பான் இளையவன் உளன் மற்றென்றான். அப்பொழுது நிமித்தகனுக்கு ஒரு குறிப்பு தென்படுது. அது என்னன்னா, அங்க ஒரு மரம் இருக்கு, கொங்கை மரம். அந்த கொங்கை மரத்துல ஒரு ஆந்தை உக்காந்து அரற்றாம யாழ் போல பாடுதான், யாழ் போல் குரல் கொடுக்குதான். அத வச்சுட்டு இவன் நிமித்தகன் சொல்றான், நங்கைக்கு நிறத்தல் இல்லை நரபதி நீயும் கேண்மோ. இன்னைக்கு வந்து நம் பதுமைக்கு இனி துன்பம் இல்லை, துயர் இல்லை, அவ பிழைச்சுப்பா. ஏன் நீங்க கேட்டீங்களா அரசரே, அந்த ஒளியை நீங்க கேட்டீங்களா? பொங்கலர் கோங்கின் நெற்றி கூமிகிழ் முகட்டினங்கண். அவ சொன்ன உடனே, அரசர்கிட்ட சொன்ன உடனே அரசனும் நெற்றிய குவிச்சு ஒரு முகமா கேட்கிறானா, தங்குதே நரவையாழி தாந்தை பாடும். அந்த ஆந்தை பாடுறத கேளுங்க அப்படிங்க. கொங்கு மரத்தின் மீது இருந்து ஒரு ஆந்தை அந்த மலர் மொட்டு மேல அமர்ந்து அந்த ஆந்தைய வந்து எப்பவுமே ஆந்தை அலற மாதிரிதான் சவுண்ட் கொடுக்கும். ஆனா வந்து இன்னைக்கு வந்து யாழ் போல இனிமையாக பாடுகிறது அப்படின்னு சொல்லி இக்குறிப்பை வந்து சொல்றான் நிமித்திகன். இப்போ இங்குலம் இடரை தீர்ப்பான் இளையவன் உளன் மற்றென்றான். அப்புறம் மேலும் சொல்றான் அந்த நிமித்திகன், அதாவது நம்மளோட இந்த துயரை போக்குறதுக்கு இளைஞன் ஒருவன் இங்க இருக்கிறான். நங்கைக்கு இன்று இறப்பு இல்லை, அதனால அரசனே நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்லி அரசனுக்கு நம்பிக்கை ஊட்டுறான். அப்படி சொன்னோடனே எப்பவுமே வந்து அந்த மனம் சோர்ந்த ஒருவருக்கு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள் ஒருவன் கூறினால் அது அந்த சமயத்தில் அது பேருதவியாக இருக்கும், இல்லைங்களா? அதே போல ஒருவருக்கு ஆயுள் கர்மம் முடிந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த இறப்பு நிகழும். இல்லை என்றால் நாகப்பாம்பு என்ன வேற எந்த விஷமுள்ள ரொம்ப பாம்பு கடித்தாலும் கூட அவர்கள் இறக்க மாட்டார்கள். அடுத்ததாக 1282வது பாடல். பன்மணி கடகஞ்சிந்த பருவுப்புடை பவளத்தூண் மேல் மன்னவன் சிறுவன் வன்கை புடைத்துமாழாந்து சொன்னான், இன்னும் ஒன்றுண்டு சூழ்ச்சி என்னொடங்கிருந்த நம்பி தன்னை குய்கொணர்மினென்றான் தரவந்தாங்கவனும் கண்டான். அவ்வளவுதான். இத சொன்ன உடனே அங்க அங்க இருந்த உலோகபாலனுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்போ அவ என்ன சொல்றான், அதாவது திடீர்னு ஒரு இது ஆவேசம் வந்தது மாதிரி அங்க இருந்த பன்மணி கடகன் சிந்த பருவுப்புடை பவளம் தூண் மேல் அந்த பல மணிகள் பதித்த அந்த பெரிய பவள தூணை இளவரசன் அந்த என்ன பண்றாரு, மன்னவன் சிறுவன் வன்கை புடைத்துமா இழறாந்து சொன்னான். அதாவது அந்த தூணை வந்து ஒரு அரைஞ்சு அப்பதான் இவனுக்கு சுயநினை வரா மாதிரி அதை அரைஞ்சிட்டு சொல்றானா, இன்னும் ஒன்றொன்று சூழ்ச்சி என்னுடங்கிருந்த நம்பி தன்னை குய்கொணர்மினென்றான். அதாவது என் கூட வந்து அந்த கூத்தரங்கில் அமர்ந்து கூத்து பார்த்துட்டு இருந்தா இல்லையா, அவனை நம்பி அவனை போய் அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவலன்கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே அவங்களும் போயிட்டு ஜீவக நம்பிய கூட்டிட்டு வராங்க. தரவந்தான் கவனம் கண்டான். அப்போ ஜீவக நம்பி வராரு, வந்து என்ன பாக்குறாரு, வந்து ஜீவனும் அங்குள்ள பரபரப்பான காட்சியை காண்கின்றான். 1283வது பாடல்.
பறவை மானாகம் வீழ்ந்து பலவுடன் பதைப்ப போன்றும் சிறகுறப் பரப்பி மஞ்சை செருக்குபு கிடந்த போன்றும் கறவை கண்டிழந்த போன்றும் கிடந்தழுகின்ற கண்ணார் இறைவலை எவரை நோக்கி என் கொடி துற்றதென்றான். இப்போ அந்த பரபரப்பான சூழலுக்கு அவன் வரான். சிவகன் வந்து பார்த்துட்டு அந்த நிலைமையை பார்த்துட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறான். அந்த இடம் எப்படி இருந்ததுன்னு அவர் அவர் பார்வையில நம்ம பார்க்க போறோம். பறவைமா நாகம் வீழ்ந்து பலவுடன் பதைப்ப போன்றான். எப்படின்னா இந்த குக்குட சர்ப்பங்கள்லாம் நிறைய ஒன்னா சேர்ந்து விழுந்து பதைப்பன போல இருந்துச்சான். இங்க வந்து குக்குட சர்ப்பம்னா என்னன்னா, அதாவது உடம்பு கோழி மாதிரி இருக்கும், தலை மட்டும் பாம்பு வடிவில் இருக்கும். அத வந்து ஒரு வகை பாம்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த சமண மதத்துல 23வது தீர்த்தங்கரான ஸ்ரீ பாசுநாதரின் யட்சி பத்மாவதி அம்மன் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த குக்குட சர்ப்பம் தான் வந்து வாகனமா உள்ளது. இங்க குறிப்பிடுறதுக்காக சொன்னேன். அந்த மாதிரி இந்த குக்குட சர்ப்பங்கள்லாம் நிறைய ஒன்னா இருக்கும்போது அது எப்படி இருக்கும் பாருங்க, அது பதைப்பன போல இருந்துதான். அப்புறம் சிறகுற பரப்பி மஞ்சை செருக்குபு கிடந்த போன்றும், அதாவது மயில்கள் தோகை விரித்து மயங்கி விழுந்து கிடக்கான். மயங்கி விழுந்து கிடந்தா அது எப்படியோ நம்ம அது நல்லா அப்படி விரிச்சு ஆடிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு பார்க்க அழகா இருக்கும். இப்ப அதுவே வந்து மயங்கி கிடக்குது அப்படின்னும் போதுதான் நம்மளுக்கு ஐயோ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி ஒன்று இல்ல, நிறைய பேர் அங்க இருக்கிற மங்கையர்கள்லாம் அப்படி இருக்காங்களாம். அது கிடக்கிறத பார்த்துட்டு அப்படி சொல்றாரு. கறவைகள் அடுத்தது கறவைகள் கன்றிழ்ந்த போன்றும் கிடந்த முழ்கின்ற கண்ணார். அதாவது அதே போல இப்போ மங்கையர்கள் அதுலயும் வந்து வயது வாரியா இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தாய் பசுக்கள் கன்று இழந்து தவிப்பன போலவும், சில பேர் வந்து கன்று இழந்த தாய் பசு மாதிரி தவிக்கிறாங்களாம். ஐயோ பதுமைக்கு இப்படி ஆயிடுச்சே, இவ பிழைப்பாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஒரு பதப்பதிப்பு வந்திருக்கு. அந்த இடம் தான் அந்த மாதிரி அவருக்கு அவர் பார்வையில தெரியுது. இறைவலை எவரை நோக்கி என் கொடி துட்டதென்றான். இப்படி அங்குள்ள மங்கையர்களை பதப்பதைக்கிறத பார்த்துட்டு பதைக்கும் பாம்பு போலவும் மயங்கிய மயில் போலவும் கன்று இழந்த பசு போலவும் அவர் கண்ணுக்கு தெரியுதான். அவருடைய இந்த துன்பப்படும் அவல நிலையை பார்த்து ஜீவகன் ரொம்ப வருந்துறாராம். இப்போது அடுத்த பாடல் 1284வது பாடல். ஊறுகோல் சிங்கம் போல உயிக்குமோடிருந்த நம்பி கூறினான் கொற்றவேந்தன் கொள்நிதி நிலத்து மற்றும் வீருயர் புகழை வித்தி கேண்மையை விளைத்தியின்னே நாறு பூங்கொம்பனாலை நோக்கென நம்பி சொன்னான். இப்போ இந்த மாதிரி நிலைமையை பார்த்தாரு ஜீவகன். அப்ப வந்து இந்த உலோகபாலன் வந்து சொல்றாராம் இவர்கிட்ட நம்பிக்கிட்ட. அவர் எப்படி இருந்தாராம் உலோகபாலன் வந்து ஊருக்குள் சிங்கம் போல உய்க்குமோடு இருந்த நம்பி. அதாவது வருத்தம் கொண்ட சிங்கம். சிங்கம் எப்பவுமே அப்படியே அஜானுபாகுவா அப்படியே ராஜ நடையோட தானே நம்ம எங்கே வர்ணிக்கிறது. இங்க சொல்லியிருக்காங்க அது வந்து வருத்தம் கொண்ட சிங்கம் போல இருந்துச்சான். வருத்தம் கொண்ட சிங்கம் போல உலோகபாலன் ஜீவகனை நோக்கி சொல்றானா. என்ன சொல்றான்னா, கொற்றவேந்தன் கொழுநிதி நிலத்து மற்றுள் வீருயிர் புகழை வித்தி கேண்மையை விளைத்தியின்னே. அதாவது நிதி நிறைந்த இந்நாட்டில் நீயும் உன் சிறப்பை இங்க விதைத்திடு. உன்னுடைய சிறப்பு நிறைய உங்ககிட்ட இருக்கு, இருந்தாலும் இங்க வேண்டிய நீங்க இந்த சிறப்பை விதைத்து நம் நட்பை வளர்த்திடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு லோகபாலன் சிவகன் கிட்ட சொல்றாரு. நாறுபூ கொம்பனாலை நோக்கென நம்பி சொன்னான். அதாவது இங்க பாரு எப்படி மலர்கொடி போல என்னுடைய பதுமை குல கொழுந்து இப்படி வந்து கிடக்குறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு லோகபாலன் ஜீவகனுக்கு பதுமைய காட்டுறாராம். இப்போது 1285வது பாடல். புற்றுடை வெகுளினாகம் போக்கர கொண்டதேனும்
மற்றிடையூறு செய்வான் வானவர் வலித்ததேனும் பொற்றொடி கிரத்தலில்லை புலம்பு கொண்டழற்கவென்றான் கற்றடி படுத்த விஞ்சை காமரு காமனன்னான். இப்போ ஒரு இடத்துல வந்து ரொம்ப பரபரப்பான இதுவா இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் வந்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொன்னா அது எவ்வளவு பெரிய இதுவா இருக்கும், நம்பிக்கை ஊட்டுறதா இருக்கும். அந்த மாதிரி இங்க நிகழுது. அதை பார்க்கலாம். அதாவது லோகபாலன் அங்க புலம்பி அழுவரிடம் சொல்றானா, புற்றிலிருந்து சினத்துடன் வந்து பாம்பு கடித்தாலும் சரி, அதாவது புற்றிலிருந்து அந்த புற்றை மெரிச்சிட்டோம் எதனா செஞ்சோம்னா அந்த உள்ள இருக்கிற அந்த பாம்பு வந்து சீற்றத்தோட வெளியே வந்து கடிக்க மறுப்படும். அப்படி கடித்திருந்தாலும் கூட பரவாயில்ல, வானவர்கள் சூழ்ச்சி செய்தாலும் கூட இனிமே பதுமைக்கு ஒரு துன்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா, ஏனென்றா மந்திரங்களில் வல்ல ஜீவகன் இங்கு வந்துள்ளான். எப்படி? மந்திரங்களில் வல்ல ஜீவகன் இங்க வந்துள்ளான், அதனால இனிமே யாரும் அழ வேண்டாம் என்று மகிழ்ச்சியோடு கூறுறானா. அங்க இருந்த ஒரு அந்த பரபரப்பான சூழ்நிலைய இவன் வந்து மாற்றான், இந்த ஒரு சொல்லால மாற்ற முயற்சி பண்றான். அடுத்ததாக 1286வது பாட்டு. புற்றுடை வெகுளினாகம் போக்கர கொண்டதேனும் மற்றிடையூறு செய்வான் வானவர் வலித்ததேனும். இல்ல, அது 85வது பாடல திரும்பி படிச்சுட்டேன். 86வது பாடல் படிக்கிறேன். பொழிந்த நஞ்சுகத்தல் அச்சம் இறையெரு வெகுளி போகம் கழிந்துமீ தாடல் காலம் பிழைப்பென எட்டினாகும் பிழிந்துயிர் உண்ணத்தட்டம் அதட்டமாம் பிளிற்றின் மும்பர் ஒழிந்த இருணஞ்செய்யும் கோலென மற்றும் சொன்னான். இப்போ இப்போ இப்ப இந்த இதுல என்ன சொல்றாங்க, பாம்பு ஒருத்தனை ஏன் கடிக்குது, எப்படி கடிக்குது, எதனால கடிக்குது, எந்த வகையாலாம் கடிக்குதுன்னு இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. பொழிந்த நஞ்சுகுத்தல் அச்சம் இறை பெரு வெகுளி போகம் கழிந்துமே தாடல் காலம் பிழைப்பன எட்டினாகும். எப்படி ஒருத்தனை பாம்பு கடிக்கணும்னா அந்த 8 வகை சூழல் அமைந்தா மட்டும்தான் அந்த பாம்பு வந்து கடிக்குமா, இல்லைன்னா அந்த அந்த முயற்சி அது செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. 8 வகை சூழலில் ஒருவனை கடிக்கக்கூடும். விஷம் நிறைந்து சிந்துவதால், இப்போ விஷம் அதுக்கு நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அப்போ சிந்தும் போது அப்ப அது பட்டா அவன் அந்த அந்த இது வந்து விஷம் பட்டு இறந்துடுவான். கொண்ட பயத்தால், அதுக்கு ஏதோ ஒரு பயம், நம்மள வந்து துன்புறுத்த வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தனக்குரிய உணவு என்று நினைப்பாள். அதாவது அது அதனோட ஆகாரம் அது சாப்பிட அது கவ்வும் போது அது வந்து அந்த பல்லுல அந்த விஷம் பட்டு அது இறக்கிறது. அப்புறம் மிகுந்த கோபத்தால், அது யாராச்சும் சீண்டிட்டாங்கன்னா அதுக்கு மிகுந்த கோபம் வந்து அப்போ அது கடிக்கும். அப்புறம் வந்து துணையோடு கூடி இருக்கின்ற காலத்தும், அது இணையா கூட சேர்ந்து இருக்கிற காலத்துல அதுக்கு அப்ப யாராச்சும் அந்த பக்கம் வந்தாங்கன்னா அது தொந்தரவு நினைச்சு அது வந்து கடிச்சிடுது. அப்புறமா இன்னொரு வந்து மகிழ்ச்சியால் படம் எடுக்கும் காலமும், அதாவது மகிழ்ச்சியா இருக்கும்போது படம் எடுக்கிற காலத்தையும் அது போய் அதுக்கு தொந்தரவா யாருன்னா வராங்கனாலும் அப்பயும் அது கடிச்சிரும் அப்படின்றாங்க. அப்புறம் அது போற வழியில யாரும் குறுக்குல வந்தாலும் அது வந்து கடிக்கிறோம். அப்புறம் வந்து இது முக்கியமா ஒண்ணு சொல்றாங்க, பிறர் முன் செய்த துன்பத்தை மனதில் கொண்டுமா. அது என்ன, அது மனமுள்ள விலங்கு, மனமுள்ளது இல்லைங்களா, அதனால வந்து முன் செய்த அந்த யாராச்சும் அதுக்கு தொந்தரவு கொடுத்திருந்தாங்க, அதுக்கு துன்பம் கொடுத்திருந்தாங்கன்னா அது நினைவு வச்சிருந்து அவங்கள கடிக்குமா. இப்படி 8 வகையாலதான் வந்து அந்த பாம்பு வந்து ஒருத்தனை கடிக்குமா. இந்த 8 வகை சூழலில் பாம்பு ஒருவனை கடிக்கிறது. பிழுந்துயிருண்ணரும் தட்டம் அதட்டமாம் பிளிட்டின் உம்பர் ஒழுந்தையின் ஊருஞ்செய்யும் கோலென மற்றும் சொன்னான். அப்படி இப்ப வந்து ஜீவகன் வந்து மேலும் அந்த பாம்பு எப்படி கடிக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து அந்த பாம்பு எப்படி கடிக்கும், அந்த பற்களோட விதத்தையும் அதனுடைய விஷத்தன்மையும் இப்ப சொல்றாரு. அப்படி கடிக்கும் போது அந்த மேல் வாய் பல்லும் கீழ்வாய் பல்லாலையும் கடித்தா உயிர் சட்டுன்னு பிரிஞ்சிருமா.
உடனே அது ரத்தத்துல கலந்து உயிர் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. மற்ற பற்களால் கடித்தால் உடலுக்கு துன்பம் மட்டுமே ஏற்படும். எனவே வந்து பார்த்துட்டு சொல்றாரு. பதுமையை பார்த்துட்டே அவர் சொல்றாரு, எனவே பாவைக்கு வந்து உடல் துன்பம் மட்டுமே, விஷம் நீங்க பெறுவாள் என்றான் ஜீவகன். ஒரு நல்ல மருத்துவரை போல முதலில் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறான் ஜீவகன். இப்போ 1287வது பாடல். அந்தணன்னாரும் அன்பாலவீனை அலர்ந்த காலை நந்தியா வட்டம் நாரும் நகைமுடி அரசனாயின் தொந்துயா முறை பிறாழை தடமலர் வழிகண்ணாரும் பந்தியா பழுப்பு நாரீர் சூத்திரன் பாலதென்றான். இப்ப பாருங்க, ஜீவகன் வந்து முதல்ல பாம்பு வந்து எப்படியெல்லாம் கடிக்குன்னு சொன்னாரு, எந்த பற்களால கடிச்சா விஷம்னு சொன்னாரு. இப்ப வந்து அந்த பாம்பனோட மேல அந்த வாசனையை வச்சு அங்க இருக்கிற, இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க, இப்ப இங்க வந்து மல்லிப்பூ வாசனை அடிக்குது, ஒரு பாம்பு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு வகை பாம்புக்கும் ஒவ்வொரு வாசனை இருக்கான். அந்த வாசனை என்னன்னு இப்ப சொல்றாரு. அந்த நன்னாரும் ஆண் பால் அவியனை அலர்ந்த காலை. எப்படி இருக்குமா அது? பால் சோறு போல் மனம் வீசினால் அது வந்து அந்தன ஜாதி பாம்பா. எப்படி பால் சோறு போல மனம் வீசுமா? அந்தன ஜாதி பாம்பு. அப்புறம் நந்தியா வட்டம் நாரும் நகைமுடி அரசனாயின், அதாவது அரசு சாதி பாம்புன்னா நந்தியா வட்ட மலர் போல மனம் வீசுமா. இப்பெல்லாம் பூக்களுக்கெல்லாம் இயற்கையான மனம் இருக்கான்னு தெரியல, ஆனா அப்ப சொல்லியிருக்காங்க, நம்ம அதை பார்க்கணும். நந்தியா வட்ட மலர் போல் மனம் வீசினால் அது அரச சாதி பாம்பா. தந்துயா முறைப்பிற்றாழை தடமலர் வணிகன் நாரும், அதே போல தாழை மலர் போன்று மனம் வீசினா அது வந்து வணிக சாதி பாம்பா. அப்புறம் மேல சொல்றாரு, பந்தியா பழுப்பு நாரில் சூத்திரன் பாலதென்றான். அது மாதிரி இந்த அந்த பால் போல் மனமும் இல்லை, நந்தியா வட்டமும் இல்லை, தாழை மலரும் இல்லைன்னா அது வந்து இவை எதிலும் சேராத அரிதாரம் போல மனம் வீசுமாயின் அது வந்து சத்திரிய பாம்பா, சத்திரிய வகை பாம்பா. இப்படி பாம்பின் வகைகளை எப்படி சொல்றாரு பாருங்க. இப்படி பாம்புகளின் வகைகளை எடுத்து காட்டியுள்ளார். இதில் எவ்வகை பாம்பு பதுமையை கடித்தது என்று அடுத்த பாடலில் பார்க்கலாம். 1288வது பாடல். கண்ணியை கடித்த நாகம் கண்ணியே கண்ணி நோக்கம் அன்னதே அரசர் சாதி மூன்றையீர் எழுந்தியாழ்ந்த கொண்டுமா நாகம் கொண்டார் கொப்புலாம் விரலிற்றேய்த்தால் மன்னிய தென்மட்டாயின் மண்டலி பாலதென்றான். எப்படி பாருங்க, கடிச்சது எப்படிப்பட்ட நாகம், நாகம் இது வகையெல்லாம் சொல்லிட்டாரு. அது கடிச்ச விதம் எப்படி இருந்தா என்னவாகும்னு இப்ப சொல்றாரு. கண்ணியை கடித்த நாகம் கண்ணியே கண்ணி நோக்கம். அதாவது பாம்பின் வகைகளை பற்றி கூறிய ஜீவகம் மேலும் சொல்றாரு, பதுமையை கடித்தது ஒரு கன்னி பாம்பு தான், அதுவும் வந்து அரச சாதி பாம்பு தான். கடித்த நேரமும் உதய பொழுது, எங்க நிமித்தமும் ஒரு இதுவா வருது. கடித்த நேரமும் உதய பொழுது. அழிந்தன பற்களும் விஷமற்ற பற்கள் தான். முன்னாடி பாட்டுல சொன்னாரு இல்லைங்களா, விஷமில்லாத பற்கள். அழுந்தின பற்களும் விஷமற்ற பற்கள் தான், பயம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. கடிவாயின் விரலை இப்போ அது சரி. இப்போ வந்து கடிவாயில நம்ம வந்து அந்த விரலை வச்சு இப்படி தடவி பார்த்தோம்னா அங்க வந்து விஷம் வந்து ரொம்ப கொடிய விஷம்னா அங்க வந்து அது கடிவாய் வந்து கொப்பள மாதிரி மாறிடுமா. இல்லைன்னா வெறும் வந்து இப்படி தடவி பார்த்தோம்னா அதுல வந்து வெறும் தேன் கலர்ல தண்ணி மாதிரி வருமா. அப்படி வந்துட்டா அது வந்து விஷம், ரொம்ப விஷம் இல்லை, அது வந்து சாதாரணமான விஷம்தான். மருந்து கொடுத்தோ மந்திரத்தாலேயோ அதை நீக்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த கடிவாயில் தேன் போல தெளிந்த நீர் வந்தால் அது வந்து சாதாரண சீத மண்டலி
பாம்பு தான் கடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி பாம்பின் வகை பற்றியும் அதன் விஷம் பற்றியும் அது நீங்கும் முறை பற்றியும் வேறெந்த தமிழ் காப்பியத்திலும் இவ்வளவு சிறப்பாக செய்திகள் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஜீவக சிந்தாமணியின் சிறப்பு, தேவரின் சிறப்பும் கூட, இல்லைங்களா? அடுத்ததாக 1289வது பாடல். குன்றிரண்டனைய தோளான் கொழுமலர்க்கு உரை போதாங்கு ஒன்றிரண்டுருவம் ஓதி யுரக்கிடை மயிலனால் தன் சென்றிருண்டமைந்த கோல சிகழிகை எழுத்திச் செல்ல நின்றிரண்டுருவம் ஓதி நேர்முகம் நோக்கினானே. இப்போ எல்லாமே சொல்லிட்டாரு, என்னென்னலாம் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மருத்துவத்தை தொடங்குறாரு ஜீவகன். என்ன பண்றாருன்னு இப்ப பாக்கலாம். மலை போல் 2 தோலை உடைய ஜீவகன் குவளை மலரில் 1-2 உருவம் ஓதி எப்படி இருக்காராம் ஜீவகன்? 2 பக்கமும் அவருடைய தோல் வந்து எப்படி இருக்கா? மலை போல இருக்கா. மலை போல் 2 தோளுடைய ஜீவகன் குவளை மலரில் 1-2 உருவம் ஓதி, அதாவது மலர்ல வந்து இப்போ வந்து ஒரு மந்திரம் சொல்றாங்கன்னா அந்த மந்திரத்தை வந்து ஜெபிப்பாங்க. அந்த எந்த இது செஞ்சு நம்ம எந்த பொருளால நம்ம வந்து விஷத்தை நீக்க போறோமோ அந்த பொருளுக்கு மந்திரத்தை ஏத்துறதுன்னு சொல்லுவாங்க. அத வந்து பண்றாரு. அந்த மலர்ல மந்திரம் ஜெபித்து அதையே 3 உருவங்களா பிரிச்சுக்கிறாராம். அந்த இதழை எடுத்துக்கிறாரு, 3 இதழா எடுத்துக்கிறாரு. 3 உருவங்களாக்கி சென்றிரண்டு அமைந்த கோல சிகழகை எழுத்திச் செல்ல நின்றிரண்டுருவம் ஓதி நேர்முகம் நோக்கினானே. அப்படி அந்த மலர்ல இதழ்ல அந்த மந்திரத்தை ஓதி ஜெபித்து அத வந்து பதுமையோட கூந்தல்ல வைக்கிறாங்களாம். அதாவது தலைமேல அந்த சிரசுல அந்த இதழ்களை வச்சு, மந்திரம் ஓதி இதழ்களை வச்சு பஞ்ச மந்திரம் நின்றின் அப்போ உயிர் காக்கும் மந்திரமான பஞ்ச மந்திரத்தை ஓதுகின்றான். எப்படி பாருங்க. எங்க இதுல துதிப்பாடல் நாங்க தினைக்கும் படிக்கிறோம். துதிப்பாடல்கள்ல இந்த வரிகள்லாம் வருது. தினவரரை துதி செய்கின் பேய் பூதத்தாலும் சீறி வரும் பாம்பாலும் துன்பமில்லை என்னை வருத்த உண்பிக்கும் கொடிய நஞ்சும் இன் சுவை சேர் அமுதமென நன்மையாகும். நாங்க வந்து அபராஜித மந்திரம், தலையாய மந்திரம், மூல மந்திரம் அப்படின்னு சொல்லி இந்த பஞ்ச மந்திரத்தை நாங்க சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த துதியை வந்து துதிக்கிறதால பேய் பூதத்தாலையும் இல்ல, சீறி வரும் பாம்பாலையும் துன்பம் இருக்காது, கொடிய நஞ்சும் கூட இன்சுவை சேர் அமுதமென நன்மையாகும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க தினைக்கும் பண்றோம். இந்த மாதிரி தினைக்கும் துதிக்கிற பாடல்ல தான் இந்த வரிகள் இருக்கு. இந்த மாதிரி பல நூல்கள்லயும் இந்த குறிப்பெல்லாம் இருக்கு. சரி, இந்த அழகான வரிகளை இப்போ இங்க பாக்குற போது ஒண்ணு தோணுது. இப்போ எல்லா பாக்களிலுமே வந்து எதுகை மோனை ஒன்று வர்றது சிறப்பு. ஆனா இங்க பாருங்க, முதல்ல எல்லா அடிகளிலுமே முதல் சீரே வந்து ஒன்றி வந்திருக்கு. குன்றிரண்டனைய, ஒன்றிரன், சென்றிருன், நின்றிரன் என்று இந்த சீரே வந்து ரொம்ப அழகா வந்து ஒருமித்து வருது. இப்போ அடுத்து 1290வது பாடல். நெடுந்தகை நின்று நோக்க நீல் கடற் பிறந்த கோல கடுங்கதிர் கணலி கொப்ப காரிருள் உடைந்ததே போல் உடம்பிடை நஞ்சு நீங்கி தொன்றொடி உருவமார்ந்து குடங்கையின் நெடிய கண்ணார் குமரன் மேல் நோக்கினாலே. அப்பாடா, இப்பதான் வந்து பதுமையோட ஜீவகன் வந்து அந்த மலரால மந்திரிச்சு பஞ்ச மந்திரத்தை ஓதினதும் அந்த விஷம் வந்து பதுமையின் உடம்புல இருந்து நீங்குது. அது எப்படி இருக்குன்னா, நெடுந்தகை நின்று நோக்க, அதாவது ஜீவகன் வந்து நேர் எதிர்க்கா நின்னுதான் பதுமையோட அந்த சிரசு மேல அந்த மந்திர சொற்களை சொல்லி அந்த மலர் இதழ்களை வைத்து மந்திரத்தை சொல்றாரு இல்லைங்களா?
அந்த மாதிரி நீர் அந்த மாதிரி வைக்கும்போது நீர் அந்த பதுமை மேல இருந்து அந்த விஷம் நீங்குதான். அது எப்படி இருக்குன்னா, நீல் கடற் பிறந்த கோல கருங்கதிர் கனலி கோப்ப காரிருள் உடைந்ததே போல். எப்படி பெரிய கடல்ல அந்த உதிக்கிற அந்த கதிரவனுடைய கதிர்களால இந்த நம்ம இருள் காரிருள் நீங்குது இல்லைங்களா? காலையில விடிகாலை பொழுதுல அந்த இருள் நீங்கிறது, அந்த காலை பொழுத பார்த்தோம்னா அவ்வளவு அழகா இருக்கும். அததான் இன்னைக்கு இருக்கிற அந்த நம்மளோட குழந்தைங்களுக்கு அதை காமிக்கணும். காலையில எழுப்பி அந்த வா கி- கிழக்கு வானத்தை அவங்களுக்கு காமிக்கணும். அது எவ்வளவு அருமையா இருக்கு, அழகா இருக்கு. நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம ரசிக்கிறோம். நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த ரசிக்கிற தன்மைய ஊட்டணும். அவங்களுக்கு இல்லாம அந்த காலை பொழுத அவங்களுக்கு காமிக்கணும். அந்த மாதிரி அந்த கடுங்கதிர் கனலி கொப்ப காரில் உடைந்ததே போல் அந்த சூரியனோட கதிர்களால காரில் நீங்கியது போல அந்த மந்திரத்தால பதுமையினோட அந்த விஷம் விலகி போயிடுச்சான். உடம்பிடை நஞ்சு நீங்கி தொன்றொடி புருவமார்ந்து அவ அந்த விஷம் நீங்கி புருவத்தை உயர்த்தி நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்குறாளாம். அப்படி பார்க்கும்போது நேர் எதிர்க்க யாரு இருக்கா? நம்ம ஜீவகன் இருக்காரு. அதாவது வள்ளல் ஜீவகன், பெரும் தோள்களையுடைய அழகு ஜீவகன் அங்க இருக்காரு. அவ அவ ஜீவகனை பாக்குறா. ஜீவகனும் அவள் வடிவழகை பார்க்கிறாராம். அடுத்தது குடங்கையின் நெடிய கண்ணார் குமரன் மேல் நோக்கினாலே. அந்த மாதிரி அப்படி பார்க்கும்போது அவ கண்ணு திறந்த பார்ப்பவும் உருவம் மட்டும் தெரிஞ்சிருக்கும் போல. ஆனா அப்புறமா பெரிய கண்களை உடைய பதுமையும் ஜீவகனை உற்று நோக்கினாள். எப்படி? அப்ப இப்ப தெளிவா இப்ப பாக்குறாளாம். இப்ப முதல்ல கொஞ்சம் மயக்க நிலையில பார்த்திருக்கா, இப்போ தெளிவா பாக்குறாளாம். இங்கே இருவரின் கண்களும் நோக்கிக் கொள்ள என்ன நடக்கும் என்பதை அடுத்த வரும் பாடல்களில் நாம் பார்க்கலாம். 1291வது பாடல். நோக்கினால் நிறையும் நானும் மாமையும் கவினும் நொய்தேர் போக்கினால் வளையும் போர்த்தால் பொன்னிற பசலை மூழ்கிற்று ஆக்கினால் அருங்கனப்பு தூணியை அமருளானாது ஒக்கிய ஒக்கிய முருகன் வைவே ஒக்கிய முருகன் வைவேலோரரின் டனைய கண்ணால். எப்படி பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அப்படி பார்த்துக்கிட்டதால என்ன நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க. நோக்கினால் நிறையும் நானுமாமையும் கவினும் நொய்தீர். அப்படி ஜீவகனை நோக்கிய பதுமை எப்படிப்பட்டாலாம், என்ன ஆனாலாம், அவளோட மனத்திடம் எழுந்துட்டாலாம், அவ நிறம் எழுந்துட்டாலாம், அவகிட்ட இருந்த நாணம் போயிடுச்சான். ஒரு பெண்ணுக்கு என்ன அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு, இதுதான் 4 இதுவா சொல்லுவாங்க. அதையே ஜீவகனை பார்த்ததால அவ அதெல்லாம் விட்டுட்டாளாம். போக்கினால் வளையும் போர்த்தால் பொன்னிற பசலை மூழ்கிற்று. அவளுக்கு பசலை நோய் வந்துட்டான். அவளுடைய உடலை பசலை நோயால் போர்த்து கொண்டாளாம். ஒரு போர்வையாவே சொல்லிட்டாங்க இங்க பசலை நோய. ஆக்கினால் அருங்கனப்பு தூணியை அமருளானது ஒக்கிய முருகன் வைவேலோர் இரண்டனைய கண்ணால். எப்படி ஜீவகனினுடைய அந்த பார்வைய எப்படி இருக்குன்னு நீங்க சொல்றாங்க பாருங்க. அவரோட பார்வை எப்படி இருந்துச்சா, இப்போ முருகன் போர்க்களத்துல முருகன் அவருடைய வேலை போர்க்களத்துல எரியறாராம். அப்படி எரிந்த பொழுது அந்த வேல் 2ஆ பிளந்து போய் பதுமையை விழுங்கிடுச்சான். அது போல இருந்ததாம். எப்படி? ஜீவகனுடைய அந்த பார்வை, அவனோட பார்வையே அவ்வளவு கூர்மையா இருந்துதான், அவளை விழுங்குற மாதிரி இருந்துச்சான். அதனால சொல்றாங்க, முருகனின் வேல் போர்க்களத்தில் எரிந்த வேல் போல் இருந்ததாம். அவள் உடலெங்கும் காமனை நம்புகள் தைத்தன. அவங்க பதுமையினோட உடம்பு பூரா காமனின் அம்புகள் தைத்தனவும். அது எது போல இருக்குதுன்னா, காமனின் அம்பார துணி போர்த்தது போல உள்ளதாம். எப்படி உமை சொல்லியிருக்காரு பாருங்க. காமனுடைய அம்பார துணி எப்படி போர்த்தனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ மேல அந்த காமனின் அம்பு போல இருந்துதான்
அந்த அவளுடைய பசலை நோய் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவள் உடல் முழுவதும் காமனின் அம்பு போர்த்தி உள்ளது போல் இருந்ததாம். பாம்பின் நஞ்சு நீங்கியவளுக்கு இப்போது காமனின் அம்பால் தாக்கப்பட்டாள். எப்படி பாருங்க, ஜீவகன் வந்தாரு, நஞ்ச நீக்கிட்டாரு. ஆனா இப்ப என்ன ஆச்சு, காமனின் அம்பால தாக்கப்பட்டவளாயிட்டாளாம். இது முந்தைய நிலைமையை விட இக்கட்டான நிலைதான் இல்லைங்களா? முன்னாடி நஞ்சால துன்பப்பட்டா, இப்போ காமனின் அம்பால துன்பப்படுறா. அவள் நிலைமையே இப்ப அடுத்த வரும் பாடல்ல பார்க்கலாம். 1292வது பாடல். ஆட்சியையும் பொறியாளன் உடம்பெனும் பூச்சினில் கொடி புட்டின் அகத்துரை வாட்கண் நோக்கெனும் வையிற்றாராழல் வேட்கை நாகத்தின் மீட்டும் கொலப்பட்டால் சொல்றாங்க பாருங்க. இங்க பாருங்க, நம்ம தேவர் பெருமான் பொறியாளருக்கு இங்க வேற ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. எப்படி பாருங்க, ஆட்சியையும் பொறியாளன் உடம்பெனும். இங்க பொறியாளர்னா நம்ம இப்ப இருக்கிற பொறியாளர் இல்ல, அவரு வேற பொறியாளர் இங்க குறிப்பிடுறாரு. என்ன யார குறிப்பிடுறாரு தேவர் பெருமான்னா, ஐம்பொறியை அடக்கி ஆளும் ஜீவகனை பொறியாளன் என்கிறார். ஐம்பொறியை அடக்கி ஆள்ற ஜீவகனை தான் இங்கே அவர் பொறியாளர்னு குறிப்பிட்டிருக்காரு. பூச்சி நீள்கொடி புட்டின் அகத்துரை, அதாவது உடம்பு புற்றிலிருந்து வெளிவரும் ஐம்பொறி பாம்புகளை பற்றி இங்கு குறிப்பிடுகிறார். இது ரொம்ப இப்போ ஆழ்ந்து நோக்க வேண்டிய கருத்து இது. இப்போ சமண ஆகம நூல்ல குறிப்பிடுறதும் இப்படிதான். அதாவது ஒரு கருநாகம் தீண்டினா அவனுக்கு இந்த பிறப்புல இப்ப மட்டும்தான் துன்பம் இறப்பு, அவ்வளவுதான். அதனால அவனுக்கு பெரிய துன்பம் தொடர போறது இல்லை, இந்த துன்பம் இதோட முடிஞ்சிடும். ஆனா இந்த ஐம்பொறி நாகங்கள் அது கடிச்சா என்ன ஆகும்னா, அந்த மீன் வரப்போற பிறவிக்குமே அந்த துன்பம் தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்லுவாங்க. ஒரு பொறி, அதாவது இந்த நாக பாம்பெல்லாம் கடிச்சா அதெல்லாம் பரவாயில்ல, நான் ஐம்பொறி நாகத்தை நம்ம அந்த அடக்கி ஆளனா அது இஷ்டத்துக்கு நம்ம விட்டுட்டோம்னா அதால வர வினை சேர்க்கையை விஷமாகி இந்த பிறவி துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், இந்த பிறவியிலிருந்து மீளவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பிறவிதோறும் உன்னை துன்புறுத்தும், எனவே ஐம்பொறிகளை அடக்க வேண்டும் என்பார். இங்க சரியாக அத தேவர் பெருமான் பதிவு செஞ்சிருக்காரு. ஐம்பொறியை அடக்க ஆளும் ஜீவகனை இங்க பொறியாளர் என்றும், உடம்பு புற்றிலிருந்து வெளிவரும் ஐம்பொறி பாம்புகளை பற்றியும் இங்க தேவர் பெருமான் மிக அழகா குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது, வாட்கண் நோக்கெனும் வையிற்றாரழல் வேட்கை நாகத்தின் மீட்டுரும் கொல்லப்பட்டார். இங்க பாருங்க எத்தனை அருமையா சொல்லிருக்காரு உமை. அதாவது வேட்கையுடைய கண் பார்வையை பாம்பினது விஷப்பல்லுக்கு இணையா கூடுறாரு தேவர் பெருமான். அந்த பார்வையே அதான் அந்த பாம்பு நம்ம சொல்றீங்களா, ஐம்பொறியில இது பார்வையால வர கண் மூலம் வர அந்த பாம்பு அது என்ன செய்யுதுன்னா, அந்த பாம்பு அந்த விஷ பல்லுக்கு இணையா சொல்றாரு ஜீவகனுடைய அந்த வேட்கை பார்வைய அந்த விஷப்பல்லுக்கு இணையா சொல்றாரு. அந்த ஜீவகனின் வேட்கையுடைய கண் பார்வையின் விஷத்தால் பதுமை மீண்டும் கொல்லப்பட்டால். இப்போ நம்ம இந்த வரிகளை கேட்கும்போது இப்ப இருக்கிற நம்ம திரைப்பட பாடலாம் நமக்கு ஞாபகம் வருதுல்ல, அவ பார்வையால என்ன கொன்னுட்டா அப்படின்னா இப்போ பாட்டெல்லாம் எழுதுறாங்க. சரி, இப்ப அடுத்து வரும் பாடல்ல பதுமைக்கு என்ன நேர்ந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது 1293வது பாடல். மாழ்கி வைத்துயிர்த்தால் மடவாரென தோழிமார்களும் தாயரும் தொப்புடன் சூழியான எண்ணாய் தொடின் நஞ்சரும் வாழி என்றனர் வம்பலர் கோதையார்.
எப்படி பாருங்க, இந்த சூழ்நிலை இப்போ இப்படி மாறிக்கிட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பரபரப்பான சூழ்நிலை எல்லாம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நிலைமை சீராயிட்டு வருது. அப்படி வரும்போது இங்க இப்போ பதுமையோட நிலைமை இப்ப இந்த அந்த துன்பம் நீங்கி வேறொரு துன்பம் வந்திருக்கு. அதனால அவளோட தோழிமார்களும் செவிலித்தாயர்களும் என்ன பண்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். மாழ்கி வெய்த்துயிர் தாழ்மட வாழென, அதாவது பதுமையோட வேட்கைய பார்த்துட்டு, பதுமையோட வேட்கைய அந்த வேட்கையால துன்பப்படுறத பார்த்துட்டு அவளோட தோழிமார்களும் செவிலித்தாயும் தோழிமார்களும் தாயரும் தொக்குடன் சேர்ந்து என்ன பண்றாங்களாம், சூழ் யானையனாய் தொடி நஞ்சரும் பாழி என்றனர் வம்பலர் கோதையர். அவங்க சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு முடிவுக்கு வராங்க. ஜீவகனிட சொல்றாங்களாம், அதாவது முகப்படாம் அணிந்த யானை போன்றவனே, அவள் உடலில் உள்ள விஷம் நீங்க உன் கரத்தால் அவளை தொடுவாயாக என்று கேட்டுக்கொண்டுறாங்களாம். எப்படி அவளுடைய உடம்பு அந்த விஷம் நீங்கிறதுக்கு நீ வந்து அவளை தொட்டு அந்த விஷத்தை நீக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்களாம். எப்படி கடித்த பாம்பை கொண்டே விஷத்தை எடுக்கும் முயற்சி அல்லவா இது. ஏன்னா இவரோட கண் பார்வைன்ற விஷத்தால தானே இப்போ பதுமைக்கு துன்பம். அதனால கடித்த பாம்பை கொண்டே விஷத்தை எடுக்கும் முயற்சி இங்க நடக்குது இல்லைங்களா. இப்போ என்ன நடக்குது அடுத்த பாட்டுல பார்க்கலாம். 1294வது பாடல். கண்ணிற்காணினும் கட்டுரை கேட்பினும் நன்னி தீண்டினும் நல்லுயர் நிற்கும் என்று எண்ணி ஏந்திழை தன்னையுடம் புலன் தன்னென் சாந்தம் வைத்தாலென தைவந்தான். இப்போ நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. கண்ணும் கண்ணும் நோக்கியது காதல் பிறந்தது. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில அப்போ காதலர்களுக்கு என்ன நிலைமை, கண்ணீர் காணினும் கட்டுரை கேட்பினும் நன்னி தீண்டினும் நல்லுயிர் நிற்கும் என்று. அதாவது காதல் வயப்பட்ட ஒருவர் எப்படி என்ன நினைப்பாங்க, காதலித்தவர் எப்ப பார்ப்போம், அவர் எப்ப எதிரில நம்ம கண் முன்னாடி எப்ப வருவாரு, நம்ம அவர் கூட எப்ப பேசுவோம், அவர்கிட்ட அவர் எப்ப நம்மள தொட்டு இன்பம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிதானே ஒரு காதலர் வந்து எண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்ப நிலைமை அப்படி இருக்கான். இந்த நல்லுயிர் நிற்கிறது, அந்த மாதிரி செஞ்சா மட்டும்தான் இந்த நல்லுயிர் நிற்கும். இல்லைன்னா என்ன ஆகும், அலை பாய்ந்து கொண்டு இருக்கும் இந்த உயிர், உடல்ல நிக்காது, அலைந்திட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது நமக்கும் இது இயல்பாய் ஏற்படுது ஒன்றுதானே இல்லைங்களா. அடுத்தது எண்ணி ஏந்திழை தன்னை உடம்பெலான் தன்னின் சாந்தவை தாளென வைத்தான். சரி, இப்ப அவளுக்கும் அதே நிலைமைதான், ஜீவகனுக்கும் அதே நிலைமைதான். அவளுடைய நிலைமை என்ன, ஜீவகனும் என்ன பண்றாரு, அவள் உடம்பில் வந்து சந்தனம் பூசுவது போன்று தனக்கு கைகளால் தடவி கொடுக்கின்றாராம். இப்போது கூட நம்ம ஊர்ல எல்லாம் வந்து விஷம் இது பண்ணிட்டோம்னா மந்திரிப்பாங்க. சில பேர் இந்த வேப்பிலையெல்லாம் மந்திரிப்பாங்க, பார்த்திருப்பீங்கன்னு பாக்குறேன். உடம்பெல்லாம் தான் தடவி இப்படி இது பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இங்க தேவர் பெருமான் பதுமையின் விஷம் நீங்கியது போல் பசலை நோய் தீர்க்கவும் வழியை காட்டி செல்கின்றார். இப்போ அடுத்ததாக 1295வது பாடல். மற்றும் மாதர் தன் வாழ் தடங்கண்களால் உற்ற நோக்கம் உறாததோ நோக்கினார் சுற்றி வல்லலை சோர்வின்றி யாத்திட்டால் அற்றமில்லமிர்தாகிய அஞ்சொலால். இங்க பாருங்க, இங்க அவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கு. இங்க பரபரப்பான சூழ்நிலை இப்பதான் கொஞ்சம் சரியாயிட்டு வருதுனாலும் மக்கள் இன்னும் விலைக்கு போகல, அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கும் போதும் பதுமையால வந்து அவள் காதல் குறிப்ப ஜீவனுக்கு தெரியப்படுத்தாம இருக்க முடியல. அந்த சூழ்நிலையில அவங்க என்ன பண்றாங்க, அவளுடைய பெரிய வாள் போன்ற கண்ணால பதுமை வந்து யாரும் அறியாதவாறு ஜீவகன் மட்டும் தெரிஞ்சுக்கிற மாதிரி அவரோட தன் கண்களால அவரோட காதல் குறிப்ப காட்டுறாளாம். அந்த ஜீவகன், வள்ளலான ஜீவகனுக்கு காதல் கயிற்றால் கட்டி போடுகிறார். அவளுடைய அந்த காதலால ஜீவகனை வந்து கட்டி போடுறாளாம்.
அமிர்தமாகிய சொல்லை உடைய பதுமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வந்து அற்றமில் அமிர்து அப்படின்னா வந்து கைப்படாத அமிர்தம், கைப்படாத அமிர்தம் சொல்றாங்க. இனி ஜீவக நிலைமை என்னவாகுமோ, மக்களின் மனநிலை எப்படி இருக்குமோ என்பதை அடுத்த பாடலில் பார்க்கலாம். 1296வது பாடல். விஞ்சையர் வீரன் என்பார் விண்ணவர் குமரன் என்பார், எஞ்சிய உயிரை மீட்டான் இவனலால் இல்லை என்பார், மஞ்சு சூழ் இஞ்சி மோதூர் மாமுடி குரிசில் நாளை, நஞ்சு சூழ் வேலினார்க்கே நங்கையை கொடுக்கும் என்பார். அவ்வளவுதான். இப்ப வந்து நிலைமை மாறிடுச்சு. இப்ப வந்து பதுமை வந்து முழுமையா விஷம் நீங்கி அவ இதுவா புத்துயிர் பெற்றுட்டா. இப்படி இருக்கிறப்போ மக்கள்லாம் வந்து இப்ப என்ன பேசிக்கிறாங்க, அப்ப வந்து பழைக்க மாட்டா, இவ அவ்வளவுதான், மன்னனா இறந்து படுவான் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தவங்க இப்ப என்ன பேசுறாங்கன்னா, ஜீவகனை பார்த்துட்டு விஞ்சையர் வீரன் இவன் வந்து அங்கு வித்யாதர வீரனா இருப்பானோ, வானவர் குமரனா இருப்பானோ அப்படின்லாம் பேசுறாங்களாம். இவன் தானே உயிரை மீட்டு வந்தான், இவன் இல்லாம எப்படி இந்த இது நடந்திருக்கும், உயிரை மீட்டு கொண்டு வந்தவன் இவன் அல்லவா அப்படின்னு சொல்லி அவனை புகழ்ந்து பேசுறாங்களாம். மஞ்சு சூழ் இஞ்சி மூதூர் மாமுடி குரிசில் நாளை, நஞ்சு சூழ் வேலினார்க்கே நங்கையை கொடுக்கும் என்பார். இது மட்டும் இல்ல, இன்னும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, முகில் தவழும் இந்த மதில் சூழ்ந்த இந்த பழம்பதியை வந்து ஆள்ற நம்ம அரசன் வந்து ஜீவகனுக்கே பதுமையை வந்து மனம் முடிச்சு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து திருமணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. அவங்க அரசன் முரசு அறிவித்தது போல ஜீவகன் வந்து நஞ்சை நீக்கியதாலும் ஒருவாறு மக்களே வந்து இந்த முடிவு செஞ்சுட்டாங்க. பதுமைக்கும் ஜீவகனுக்கும் மனம் முடித்துல அவங்களே செஞ்சுட்டாங்க, நலம் தரும் என்று அவங்களே நினைக்கிறாங்க. சரி, இது நடந்துதான் பார்க்கணும் இறைவன் பாடல தான். இப்ப 1297வது பாடல். விலங்குலி விசும்பில் வெண்கோட்டிலம் பிறை சூழ்ந்த மின் போல், வலங்கெழு வடத்தை சூழ்ந்து வான் பொனான் திளைப்பச் சேர்ந்த, இளங்கதிர் முளைகள் தாம் வலிவனை மார்பெழு திவைகின், துலங்கு பெண் பிறப்புந்தோழி இனிதென சொல்லி நிற்பார். எப்படி பாருங்க, இப்போ ஜீவகனை பார்த்து இப்படி பேசிட்டு இருந்தவங்க இன்னும் என்ன பேசுறாங்களா, விலங்கொலி விசும்பில் வெண்கோட்டிலம் பிறை சூழ்ந்த, சில பெண்டிர்கள்லாம் பேசிக்கிறாங்களாம். என்ன பேசிக்கிறாங்களா, ஒளி உடைய வானிலே வெண்மையான நுனிகளை உடைய இளம்பெரியை சூழ்ந்த விண்மீன் கொடி போல இருக்கிறான். வடங்கிழு வடந்தை சூழ்ந்த வான் பொன் நான் திளைப்பச் சேர்ந்த, இளங்கதிர் முளைகள் தம்மால் இவனை மார்பு எழுதி வைகின், துலங்கமென் பிறப்பும் தோழி இனிதென சொல்லி நிற்பார். எப்படி சொல்றாங்க பாருங்க. இந்த மாதிரி முத்து வடத்தால சூழ்ந்த பொன் ஆபரணங்களால் சூழப்பட்ட சிவந்த மார்பையுடைய உடையவள் தான் வந்து இவனை அணைத்து வாழ பெற்றவள். அவள் வந்து எப்படிப்பட்டவளாம், அவள் வந்து நிறைய தவம் செஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட தவம் செய்த ஒருத்தி தான் வந்து ஜீவகனோட இப்படி ஜீவகனை மணந்து மகிழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். நம்ம வந்து பார்க்கதான் முடியும், இவன் கூட வந்து இன்புறத்துக்கு நம்ம கொடுத்து வைக்கல, அந்த மாதிரி தவம் செஞ்சவங்களால மட்டும் செஞ்ச ஒருத்தியால மட்டும்தான் இவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜீவகனை பார்த்து மயங்கி பெண்டிர்கள்லாம் இப்படி பேசிக்கிறாங்களாம். சரி, அடுத்தது 1298வது பாடல். அருந்தவம் செய்து வந்த ஆயிடை மகளிர் யார்கொள், பெருந்தகை மார்பிற்றுஞ்சி பெண்மையார் பிணிக்கு நீரார், கருங்கனின் ஞாமும் கண்டாங் காமனை என்று சொல்லி, திருந்தொலி முருவர் செவ்வாய் தீஞ்சொலர் மயங்கினாரே. அதான் மேலும் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. எப்படி இவனை கண்டு மயங்கிய ஜீவகனை கண்டு அவன் அழகை கண்டு மயங்கிய அந்த பெண்டிர்கள் என்ன சொல்றாங்களாம், காமனுக்கு உருவம் இல்லை என்பார்களே, ஆனா வந்து காமனை போல காமனை தான் இப்போ நேர பாக்குறமே. நம்ம வந்து இவனை வந்து பார்க்க மட்டுமே முடிந்தது. ஆனா பெருந்தகையான இவனை வந்து இவன் மார்பில் துயில் கொண்டு பெண்மையால் இவனை வயப்படுத்துபவள் யாரோ அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அவ வந்து எப்படிப்பட்டவளா இருப்பான்னா, அவள் அரிய தவத்தை செய்தவளாகத்தான் இருப்பா
அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி பேசிக்கிறாங்களாம். அடுத்தது என்ன நடக்க போறதுன்னு அடுத்த பாடல பார்க்கலாம். 1299வது பாடல். பன்மலர் படலை கண்ணி குமரனை பாவை நல்லார் மன்னவன் பணியின் வாழ்த்தி வாசனை பூசி நன்னீர் துண்ணினர் ஆட்டின் செம்பொன் செப்பனிட்டு இன்னரும் புகையும் பூவும் கலந்தொடும் ஏந்தினாரே. செப்பனிட்டு கிழிஞ்சாந்தும். அதாவது சரி, இப்ப நம்மளுக்கு ஒருத்தர் உதவி பண்ணாங்க, அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்வோம், அவங்களுக்கு முதல்ல உணவு கொடுத்து உபசரிச்சுட்டு அப்புறம் பரிசு பொருட்கள்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா? அதுதானே மரபு. அந்த மாதிரி இப்போ ஜீவர்களுக்கு என்ன செய்யறாங்க, அவனுக்கு வேண்டிய பதுமை நஞ்சு நீக்கிய அந்த ஜீவகனுக்கு அவனுக்கு வேண்டிய இதெல்லாம் செய்யறாங்க. அதாவது அரசனோட கட்டளைப்படி, அதாவது தாமரை ஜீவகன் எப்படி எப்படி இருக்காரா, தாமரை குவளை மற்றும் கழுநீர் மலர் இப்படி பல மலர்களால் தொடுத்த மாலை அணிந்த ஜீவகன். அததான் படலை கன்னி அப்படின்னு சொல்லி இங்க குறிப்பிடுறாரு. அந்த மாதிரி பல மலர்களால அணிந்த மாலைய போட்டிருக்காராம். அவரை வாழ்த்துறாங்களாம். பெண்டிர்கள்லாம் வாழ்த்தி அவனுக்கு வேண்டிய நீராடுறதுக்கு வேண்டிய நறுமண நெய்யி, குளிச்சுட்டு பூசிக்கிறதுக்கு சந்தனம், அப்புறம் ஆடை ஆபரணம் அப்படி எல்லாத்தையும் அவருக்கு ஏந்தி அவர்கிட்ட கொடுத்துட்டு சொல்றாங்களாம், வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த பாட்டு 1300வது பாட்டு. ஏந்திய ஏற்பன் தாங்கி எரிமணி கொட்டை நெற்றி வாய்த்த பொன் குயிற்றி செய்த மாவடி யோந்து போகி ஆய்ந்தலன் மாலை வேய்ந்த அரும்பெறற்கூடற் சேர்ந்தான் பூந்தொடி மகளிர் போற்றி பொற்களம் பரப்பினாரே. எப்படி பாருங்க, அப்படியா இப்படி எல்லாம் அவங்க கொடுத்த பொருட்கள் எல்லாம் ஏந்தி கொடுத்த பொருட்கள் எல்லாம் ஜீவகன் பொருந்து அணிந்து கொள்கிறாரு. அந்த பொன்னால செஞ்ச அந்த பாதரட்சையும் அணிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அங்க மலர் மாலையால அலங்கரிக்கப்பட்ட அந்த கூடத்துக்கு போறாரு. இப்படி போகும்போது பெண்டீர்கள்லாம் இவரை வாழ்த்தி வரவேற்கிறாங்க. வாழ்த்தி வரவேற்று உபசாரம் செய்யறாங்க. அப்ப அவருக்கு அந்த ஆகாரத்துக்கான ஏற்பாடெல்லாம் இந்த பெண்டீர்கள் செய்யறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்ததாக ஜீவகன் உணவுண்டு பிறகு அரசனை சந்திக்க போறான். அப்புறமா தொடர்ந்து வரும் பாடல்ல பார்க்கலாம். இப்போ ஜீவகன் இந்த வரலாறு மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, துன்பத்தையும் இன்பத்தையும் சம நோக்கோட பார்க்கணுன்றாங்க. இது பெறுவோம், நம்ம பார்வையை நம்ம பெறுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சரி, இதுவரை எனக்கிட்ட அளவில் என்னால் இயன்ற அளவில் என் உரையை நிகழ்த்தி உள்ளேன். இதில் ஏதும் பிழை இருந்தால் பொறுத்தருள்க என்று வணங்கி வேண்டி விடைபெறுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த திருவாளர் முனைவர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி. என்னை குழுவிற்கு அறிமுகம் செய்த சகோதரி திருமதி வாசுகி அக்காவுக்கும் இந்நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். முதலில் ஜீவக சிந்தாமணி படிக்கும் ஆவலை தூண்டிய சுகந்தி பத்ரபாகு சகோதரிக்கும் இந்நேரத்தில் நன்றி கூறி அமைகின்றேன். இந்நேரம் வரை இதை கேட்ட அத்தனை அன்பாளர்களுக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. வணக்கங்க ஐயா. ரொம்ப வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா ஐயா. நாளைக்குதான் இதோட தொடர்ச்சியா நான் பேச போறேங்கய்யா. அம்மா அளவுக்கு செய்வேனான்னு எனக்கு தெரியல, ஆனா நல்லா பண்ண முயற்சி பண்றேன். அருமையா பேசினாங்கய்யா, அழகா பாடுனாங்க. அவங்க வாய்ஸும் நல்லா இருந்ததுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. சான்றோர் பெருமக்களே, ஒரு ஓரிரு நிமிடம் நாம கலந்துரையாடுவோம். பேசுறவங்க பேசலாம், இல்லைன்னா நிறைவுக்கு வந்துடலாம். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். அந்த 1292 ஆட்சி ஐம்பொறியாளன்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த ஐம்பொறியாளன் நல்ல சிறப்பா குறிப்பிட்டாங்கய்யா அந்த பொறியாளர்ன்ற வார்த்தைய. அதுக்கு அவங்க சொன்ன ஒரு எடுத்துக்காட்டு கூட இந்த மாதிரி, அந்த ஐம்பொறிகளை அடக்கினா அதனால வர்ற நஞ்சு அத 5 தலை நாகத்தால வர நஞ்சு கடிச்சா கூட
அந்த 5 தலையாலையும் வர்றது கூட ஒரு நிமிஷத்துல நம்ம உயிர் போய் துன்பம் போயிடும். ஆனா இந்த 5 பொறின்ற இந்த பாம்பால வர்ற இது வந்து 7 ஜன்மத்துக்கும் தொடருங்கிறது வந்து நம்ம இப்போ இந்த நாமகள் இளம்பகத்திலேயே நம்ம அச்சுநந்தி சொல்றாரு பாருங்க ஜீவகனுக்கு. அத 375வது பாடலே அறிவினால் பெரிய நீரார் அறிவினை கழிய நின்றன்னு ஒரு பாடல். அதுலயே அவர் இந்த மாதிரி 5 தலை பாம்புதான் ஐம்புலன் இன்பம்க்கு அடிமைப்பட்டு சிக்கி கொண்டவர் துன்பக்கடல் மூழ்கார்னு சொல்லுவாரு. அது இவங்க சொன்னது வந்து மேரு மந்திர புராணம்ன்ற நூல்ல 138வது பாடல். ஐந்தலை அரவம் தன்வாய் ஐந்துடன் கலந்த நெஞ்சில் துன்பம் ஓர் கடிகை எல்லால் துஞ்சினால் தொடர்ந்திடாதாம். ஐம்பொறி அரவம் தன்வாய் ஒன்றினால் ஆய நெஞ்சு துஞ்சினால் அநேக நின்று அடுங்கள் கண்டீர் அப்படின்னு வருது. அதுதான் அவங்க சொன்னாங்க. அடுத்தது வந்து இந்த இளம்பகத்தை போல ஒரு சிறப்பான இளம்பகம் வந்து நம்ம வேற நூல்ல அவங்க சொன்ன மாதிரியே பார்க்கவே முடியாது. இந்த அதாவது இது சயின்ஸ் அறிவியல் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கு. அறிவியல் சார்ந்து நான் தமிழ் இலக்கியங்களில் அறிவியல்ன்ற கட்டுரைக்கு இதெல்லாம் எழுதியிருக்கேன். அது வந்து 8 வகையான சமயத்துல அது கடிக்குங்கிறது, அந்த பாம்போட ஜாதிகளை சொல்றது, எந்தெந்த வாசனை வந்தா எப்படி, அப்புறம் அந்த பல்லு எப்படி கடிக்கிறது, எந்த பல்லுல கடிச்சா எப்படி உண்டாகும், அந்த இது அந்த அதுல வந்து அந்த பாட்டுல ஒரு காளி காளாத்ரி யமன் இந்த 3 வந்து பயம் இல்லாதது அப்புறம் அப்படின்றதெல்லாம் வரும். யமதூதிங்கிறது தான் பயம் உள்ளது. அதுதான் அதே மாதிரி அந்த அடுத்தது அந்த அந்த இடத்த தொட்டா எப்படி அந்த கொப்பளம் வர்றது, அது இதெல்லாம் வந்து வேற எங்க இருக்குன்னு தேடி கூட பார்க்க முடியாது. தேடவே வேண்டாம், வேற எங்கேயும் இருக்காது, இதுலதான் இருக்கும். அந்த ஒரு சிறப்பு வந்து நான் ரொம்பவே அனுபவிச்சு எழுதியிருந்தேன். அதனால எனக்கு அதை சொல்லியே ஆகணும்னு சொன்னேன். ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. சாந்தி கூட போன தடவை விட இப்போ நல்லா வந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த பகுதி கிடைச்சது அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பகுதி தான். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அதோட ஒண்ணு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல பாம்பு கடிச்சா 4 தடம் இருக்கணுமா. 4 தடம் இருந்தா உயிர் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டே அது 4 பொல்லா? ஆமாங்கம்மா. அது கடிச்ச இடத்துல அது அப்படி கை இருக்குதுன்னா இப்படி கடிச்சா அப்படி அந்த பல்லு வளைவா இருக்கும், அது வெளிப்படுமா. அது வெளிப்பட்டுதான் விஷம் வெளியேறும். ஆனா கொத்தந்து அப்படியே 2 பல்லு மட்டும் இருந்தா பிழைக்கவே மாட்டாங்களாம். அதனால அது வந்து பெரும்பாலும் 4 பல்லு கொத்தி வெளியே வந்துரும் பல்லு, அதுக்கப்புறம் தான் விஷத்தையே வெளிப்படுத்தும் அப்படி சொல்லி, அதனாலதான் அத நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் கேட்டது படிச்சது. நன்றி, நன்றிங்க, நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அருமையான உரை. சாந்தி அக்காவுக்கு மிக்க நன்றியை சொல்லிக்கணும். அதாவது முதல் தடவை கொஞ்சம் எடுத்த உடனே ஒரே நாள்ல இது இருந்தாலும் கொஞ்சம் தக்கின மாதிரி தெரிஞ்சுது. இந்த தடவை ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. மாமி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஜீவக சிந்தாமணியில தேவர் வந்து எந்த ஒரு கருத்தை எடுத்து சொன்னாலும் மிக அழகா அதனுடைய கருத்துக்களை எல்லாத்தையும் ஆழமா சொல்லியிருப்பார். இப்ப அந்த சுண்ணப்பொடியில பாத்தீங்கன்னா சுண்ணப்பொடியோட அந்த வகைகள் அது எப்படி என்ன இதுங்கிறது எல்லாத்தையும் விளக்கமா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி காந்தத இளம்பகத்துல பாத்தீங்கன்னா அந்த இசை கருவிகளை பத்தி ஒவ்வொரு கருவிகளும் ஏன் அந்த இசை சரியா இல்லைங்கிறதுக்கு எல்லாத்தையும் அந்த தெளிவா அழகா சொல்லியிருப்பாங்க. இப்ப பதுமையார் இளம்பகத்துல பாத்தீங்கன்னா அந்த பாம்புனுடைய விஷம், அந்த பாம்புனுடைய வகைகள், அதனுடைய விஷயங்கள் எப்படி இருக்கும், அதை எப்படி வெளியேற்றணுங்கிறது எல்லாத்தையும் அழகா சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிறப்பு ரொம்ப அழகா இருக்கும். அது ரொம்ப வியந்து வியந்து படிக்கலாம். அத ரொம்ப அழகா இந்த இடத்துல ரொம்ப ராகத்தோட பாடி ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. சான்றோர் பெருமக்களே, வேற யாராவது பேசுறது இருந்தா பேசலாம், இல்லைன்னா நிறைவுக்கு வந்துடலாம். நன்றிங்க ஐயா. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே என்னை வாழ்த்தி பாராட்டிய அனைவருக்குமே நன்றி.
மிக்க நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு 53, 54 இந்த 2 அமர்வும் மிக சிறப்பாக அமைந்தது. அம்மையார் புஷ்பா கிருட்டி அம்மையார் கனடாவிலிருந்து ரொம்ப அழகாக தன்னுடைய நேரத்தை தமிழுக்காக செலவழித்தார். குறிப்பாக சீவக சிந்தாமணிக்காக செலவழித்திருக்கிறார். ரொம்ப அற்புதமாக தங்களுடைய பொழிவை அமைத்துக் கொண்டார். மிக்க நன்றிங்கம்மா. அம்மையார் அவர்களுக்கும் இசையோடு நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிய ரொம்ப அற்புதமாக அம்மையார் இரண்டாவது நிகழ்ச்சியை வழங்கிய சாந்தி அம்மையாருக்கும் ரொம்ப அற்புதமாக அந்த இசையோடு நன்றியை சொல்லணும், ஆனா தெரியல எனக்கு. அவர்களுக்கும் சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்து இந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து இத்தனை சான்றோர் பெருமக்கள் சார்பிலும் நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறோம். சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். சற்று முன்னதாக வந்தா சரியான நேரத்தில் நாம் தொடங்கிவிடலாம். மிக்க நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். மங்கள வாழ்த்து பாடிடலாம் ஐயா.